அக்கம் பக்கத்து பல ஊர்களில் வழிப்பறி கொள்ளையர்கள் தங்கள் கைவரிசையை காண்பித்த போது எங்கள் ஊரில் நுழைய முடியவில்லை. பல சிற்றரசர்கள் அக்கொள்ளையர்களை சிறைப்பிடிக்க முயற்சி செய்தும் கடைசியில் எங்கள் வீரர்கள்தான் அவர்களை பிடித்து அக்கூட்டத்தையே அழித்தனர். ஆகையால் என் ஆட்சிக்கு உட்பட்ட இந்த ஊரில் திருட்டு என்பதே இல்லை மன்னவா. அப்படியென்றால் நான் பொய் சொல்கிறேன் என்று கூறுகிறீர்களா? இல்லை மன்னவா. சுயத்தம்பட்டம் வேண்டாம். அப்படி இல்லை மன்னவா. போதும். ராணியாருக்கு மிகவும் பிடித்த நகை அது. நான் அதைதான் எப்போதும் அணிந்து கொள்ள வேண்டும் என்று வற்புறுத்துவாள். எனக்கு கீழிருக்கும் ஒரு சிற்றரசன் ஊரில் சுற்றுலாவிற்கு வந்த சமயத்தில் கோயிலில் நகை திருட்டு போய்விட்டதே என்று சொன்னால் பிறகு ஏன் பேரரசர் என்று மார்தட்டிக் கொள்கிறீர்கள் என்று என்னை எள்ளி நகையாடுவார்கள். மாமன்னருக்கு வணக்கம். அந்த நிலை தங்களுக்கு வராது மன்னவா. ஜோதிடம் சொல்கிறீரோ? இல்லை மன்னவா, தங்கள் நகை கிடைத்துவிட்டது என்று சொல்கிறேன். கிடைத்து விட்டதா? சரி, எங்கே அந்த நகை? யாரங்கே? அந்த களவாணியை இழுத்து வாருங்கள். இந்த மனிதரா திருடி இருக்கிறார் என்று சொல்கிறீர்கள்? ஆம் மன்னவா. இவரா என்னிடம் நகையை திருடியது? எனக்கு நம்பிக்கை இல்லை. பார்த்தால் மிகவும் அப்பாவியாக தெரிகிறார். இப்போதெல்லாம் திருடர்கள் அப்பாவி போல் வேஷமிட்டு வருகிறார்கள் மன்னவா. இங்கே திருட்டே இல்லை என்று தம்பட்டம் அடிக்கிறீர்கள். திருடர்கள் மாறு வேஷத்தில் வருகிறார்கள் என்று முன்னுக்கு பின் முரணாக பேசும் நீர் ஓர் சிற்றரசர். அந்த நகையை கொண்டு போய் மன்னரிடம் காட்டு.